தேர்தல் நெருங்கிவிட்டாலே யார் யாருடன் கூட்டணி, யார் யாருக்கு ஆதரவு என பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. காமெடிகளும் கதகளி ஆடிக்கொண்டிருக்கும். எல்லாமும் கலந்திருப்பதால் தான் அதற்கு தேர்தல் திருவிழா. இதில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து பாரத் மாதா கி ஜெய் கூவிக்கொண்டிருக்கும் சரத்குமார் சமூக வலைதளங்களில் மீம்ஸாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜனநாயக புலிகள் கட்சியை தொடங்கிய நடிகர் மன்சூர் அலிகான் அதிமுகவுடன் சீரியஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என ஆரம்பித்து திடீர் ட்விஸ்டாக அந்த கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார். ஜனநாயக புலிகள் கட்சிக்கு என்னதான் ஆச்சு? மன்சூர் அலிகானையே அக்கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள நடிகர் மன்சூர் அலிகானை சத்தியம் டிஜிட்டல் குழு தொடர்பு கொண்டு பேசியது. சார், இந்த இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அந்த பத்தி தான் சார் கேட்கலான்னு சொன்னோம். இப்ப இந்த ரீசெண்டா நீங்க உங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியானுச்சு. அது என்ன சார் நடந்துச்சு? அவர் திட்டு பையன் அவர் கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. நம்பர் கூட கிடையாது, ஆபீஸ் வாயா சேர்த்து விட்டாங்க. லெட்டர் பேரு, ரப்பர் ஸ்டாம்பு எல்லாம் திருடிட்டு போயிட்டான். அது கூட வேலையில சரி நான் நிர்வாகிகளை நியமிக்கிறேன், எனக்கு அவ்வளவு தெரியும் இவரை தெரியணும், சரி கூட இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அவர் பொதுச் செயலாளர் அவரெல்லாம் கிடையாது, பாலமுருகன் ஒருத்தர் தான். இப்போ தமிழ் தேசிய புலிகள்ல இருந்து நம்ம இந்திய ஜனநாயக புலிகள்னு மாத்தணும்ல சார்? ஆமா ஆமா. அது வந்து தமிழ் அந்த உள்ளூர்ல இருந்து உலக அளவுல நம்ம கொள்கைகளை எடுத்துட்டு போறதுக்காக நம்ம மாத்திட்டோமோ? சரி, நான் அன்னைக்கு விரிவாக்கத்துக்கு அப்பயே சொல்லியிருக்கேன். உலக அளவுல தமிழர்கள் ஆண்ட பரம்பரை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ராஜராஜ சோழ காலத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தோம். அது அந்த தொன்மையை நிலைநாட்டுறதுக்காக இந்தியா முழுமைக்கு கொண்டு போறது. இந்த பெரியாரோட சித்தாந்தத்தை வந்து இந்தியா முழுவதுமே பரப்புறது வந்து நம்மளோட நோக்கம்னு சொல்லியிருந்தீங்க. சத்தியமான உண்மை. ஆமா ஆமா. நம்ம வந்து சொல்றது பெரியாரோட சித்தாந்தத்தை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போறது. ஆனா பெரியார் ஃபாலோ பண்றது வந்து மக்கள் இது டிஎம்கேல சார். அப்ப டிஎம்கேல நம்ம ஃபர்ஸ்ட் பேசிருக்கலாம், எதுக்கு நம்ம ஏடிஎம்கேவுக்கு போனோம்? அவங்க வந்து எனக்கு தரல. பல தடவை கதவை திட்டினேன். உதயநிதி வீட்டுக்கு 3-4 தடவை போனேன், பூச்சி முடிச்சு பார்த்தேன். இதை நான் சொல்லியிருக்கேன், அவங்க கண்டுக்கவே இல்லை. அது உண்மைதான். நீங்க சொன்னது சரி, பங்காளி சென்னை அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு எதிரி பொது எதிரி வந்து பாஜக பாசிஸ்ட் ஆட்சி ஆளுது. அவங்க இருக்கையும் தரல, சீட்டும் தரல, அழைக்கல. இன்னொரு என் படமும் முழுக்க அவர்களால் ஸ்வீகாரம் பண்ணப்பட்டுருச்சு. படம் வெளியிட முடியல. அக்டோபஸ் மாதிரி இந்த ரெட் ஷீல்டு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு எதுலையுமே என் படத்தை வெளியிட முடியல. இப்ப பாத்தீங்கன்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் எல்லாமே ஒரு அந்த அடிமை தளத்துல வட்டத்துக்குள்ள சிலந்தி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியாதது இல்லை. பெரியார் அண்ணா ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு அப்புறம் அண்ணா முதுகுல இவங்க குத்திட்டாங்க. கலைஞர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தெளிவா நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த மது விலக்க தூக்கிட்டாங்க. காமராஜரும் காரியமில்லத்தவர்களும் காலில் விழாத குறையா கருணாநிதி வீட்டுக்கு போய் கெஞ்சுறாங்க. அப்பா அவங்களுக்கு தலைமுறைகள் நாசமா போயிடும்னாங்க. அவரு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. ரத்தம் கட்சி செத்தாரு. டெல்லிக்கு போய் போராடி நம்ம காரியமில்லத்து அவ்வளவு அவர்களோட ஆதரவுல தான் 42 எம்எல்ஏ அவ்வளவு இது ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் மதுன்னு போட்டு தமிழ் பிள்ளைகள் எல்லாம் குடிக்க அடிமையாக்கிட்டாங்க இல்லையா? அது ஒரு காரணம் இல்லையா? இன்னொரு முக்கியமான காரணம், உங்க முக்கியமான தொலைக்காட்சியில வெளியிடுங்க. அண்ணா வந்து எளிமையா வாழ்ந்தார். ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு கீத்து கொட்டாயில டூரிங் டாக்கீஸ்ல பெஞ்சில் பேனை போட்டு வேட்டியை விரிச்சு படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே கூட்டம் மாநாடு பொதுக்கூட்டத்துக்கு போனார். அப்படியெல்லாம் வளர்த்தாங்க. ஆனா அவங்க பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இவங்க குடும்பம் கோடான கோடி, லட்சம் கோடி, 20 லட்சம் கோடிக்கு மேல இப்ப சொத்து சேர்த்துக்கிட்டு உலக பெரும் பணக்காரர்களா இருக்காங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் திமுகவுல உயிரை விட்டாங்க மொழிப்போர் கொள்கையில இந்தியா எதிர்த்து. புரியுதுங்களா? அண்ணா பிள்ளைக்கு அணிவகுத்தாங்க பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள். நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, நானும் அப்ப பிறக்கல. 38, 45, 48, 65 தொடர்ந்து, அதாவது நமக்கு சமத்துவம் கிடைக்கும். அப்ப காங்கிரஸ் ஒண்ணுதான் இருந்தது ஆட்சியில. அப்போ வந்து இந்த ஏகாதிபத்தியம் இவர்களோட சுரண்டலை எதிர்த்து நமக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும், அண்ணா சொன்னபடிக்கு எல்லாம் செய்வார் நம்பிக்கையில தானே எல்லாம் வந்தாங்க. இப்ப அவங்க குடும்பம் மட்டும்தானே கோல் வச்சது. எல்லாத்துக்கும் அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்து தமிழ்நாட்டு இந்திய அளவுக்கு அவர் கொள்கைகளை கொண்டு போயிருந்தா, இந்த கடவுள் நிறுத்து கொள்கை, இந்த விழிப்புணர்வுகளை கொண்டு போயிருந்தா, இன்னைக்கு இவங்க ஒரு, அதாவது நான் மன்சூர் அலிகானா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாருங்க, ஒரு மசூதியை இடிச்சிட்டு கட்டினாங்க. அங்க எந்த விதமான கோயில் இருந்தது இல்லைன்னு
கோர்ட்டே சொல்லிருச்சு. ஆனா திரும்ப திரும்ப பொய் பிரச்சாரம் பண்ணி ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றாங்க. அதெல்லாம் இவர் உண்மையிலேயே பரப்பி இருந்தா இப்படி நடந்திருக்காது இல்லையா? அதான் ஆதங்கம். தமிழர் கட்சியில வந்து இருந்தோம், ஏன் சார் நம்ம தொடராம வெளியே வந்துட்டோம்? நான் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன், அதிமுகன்னு இருந்திருக்கேன், பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்திருக்கேன், திமுக தவிர்த்து அனைத்து பேர் இயக்கங்கள்ல இருந்திருக்கேன். உடன் வராதனால தொடரல. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து பொது செயலாளரா வந்து ஸ்டாலின், அதாவது நம்ம ஜெயலலிதா இப்படி வந்து ஆளை பாத்துட்டு இருந்தவங்க இப்ப வந்து உங்க கட்சியில இருந்து நீக்குறாங்களா சார்? அந்த பொது செயலாளர் யாருமே தெரியல எனக்கு, கண்ணதாசங்கிறவரு. அவர் எப்படி? இல்லைங்க, அந்த மாதிரி இல்ல, அவனே கிடையாது. உங்க லெட்டர் பேட் அனுப்புறேன் பாருங்க. அவரு அந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணி அவங்க அந்த கட்சியை வந்து தலைவரா நிறுத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது உங்களோட பாப்புலாரிட்டி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? அம்மா கூட வர்றாங்க, சரி துரும்பும் பழுக்குத்த உதவுமேன்னு போட்டு சரி அண்ணன் வாழ்க்கைங்கிறான், குச்சிங்கிறான், பாராட்டான். ஒரு பெரியவர் வந்து சேர்த்து விட்டாரு, அதை நம்பி கூட வச்சேன். ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருந்தாப்புல, எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருந்தாப்புல. அது அவங்க புத்தியா இருக்கு, நம்ம என்ன பண்றது? ரம்ஜான் மாசம் நோம்புன்றாங்க, நான் அதை பெருசுப்படுத்தல. கட்சிக்காரங்க பொறுமைக்காரங்க எதை எடுத்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.